வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் மிகப்பெரிய கம்பெனிகளான இன்ஃபோசிஸ், சொமேட்டோ, ரிலையன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல க்ரோத் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த வளர்ச்சியில் நாமளும் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தே ஒன் ஆஃப் த இன்வெஸ்டராக ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அதுக்கான ஒரு வழி தான் IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். நீங்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கேள்விப்பட்டிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு கம்பெனி IPO வரப்போகுதுன்னு நியூஸ் வந்தாலே நிறைய இன்வெஸ்டர் எக்ஸைட்டிங் ஆகிடுவாங்க. காரணம் என்னன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சின்ன டைம் ஃப்ரேமில் IPOவில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாபம் பார்த்துருப்பாங்க. லிஸ்டிங் டேலேயே நிறைய IPOs ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். IPOனாலே ஹை ப்ராஃபிட் தானா, இல்லை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய கம்பெனிகள் வைக்கிற ட்ராப்பா? வாங்க வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இது நம்ம வெல்த் மேட்ரிக்ஸ் சேனல். நீங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் ஜஸ்ட் IPO எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பார்க்க போகிறது இல்லை. கொஞ்சம் டீப்பாக பிரைமரி மார்க்கெட்னா என்ன, கம்பெனிஸ் ஏன் IPO வராங்க, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன, IPO எப்படி அப்ளை பண்ணணும், அலாட்மெண்ட்டில் நமக்கு ஷேர்ஸ் கிடைக்க என்ன பண்ணலாம், இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். IPO பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நாம் ஃபஸ்ட்டு கம்பெனிஸோட டைப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பிஸ்னஸையும் பேசிக்காக 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஓன் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட். இதில் ஓன் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பும் பார்ட்னர்ஷிப்பும் இன்ஃபார்மல் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். அதாவது இந்த ஃபார்மேட் கம்பெனிஸ் அவங்களுக்கு தேவையான கேபிட்டலை ஓனாக ரெடி பண்ணிப்பாங்க. அண்ட் கம்பெனியை தனியாக கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. பிரைவேட் லிமிட்டடும் பப்ளிக் லிமிட்டடும் ஃபார்மல் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். இதை தனி லீகல் என்டிட்டியாக கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓனர்ஸ் தனியாக, பிஸ்னஸ் தனியாக ஆப்ரேட் ஆகும். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஓனர்ஷிப் குறிப்பிட்ட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். பட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் எந்த ஒரு நபரும் இன்வெஸ்டராக ஆகலாம். கம்பெனியோட க்ரோத்துக்கு மக்கள்கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு ஓனர்ஷிப்பை ஷேர்ஸாக கொடுப்பாங்க. இது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. IPOங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறுற ப்ராசஸ் தான். அதாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி முதல் முறையா பப்ளிக் கிட்ட கம்பெனியோட க்ரோத்துக்காக ஃபண்டை ரைஸ் பண்ணிட்டு பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு கம்பெனியோட ஓனர்ஷிப்பை ஷேர்ஸா பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுதான் IPO. கன்ஃபியூஷனா இருக்கா? ஒரு ஸ்டோரியை எக்ஸாம்பிளா வச்சு புரிஞ்சுப்போம். ராஜா ஒரு பிசினஸ்மேன். அவங்க ஊர்ல ஒரு துணிக்கடை வச்சு ஓனா பிசினஸ் பண்றாங்க. பிசினஸ் நல்லா ரன் ஆகுது. இதுதான் ஓன் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல வரும். அவங்களுக்கு கடையை இன்னும் டெவலப் பண்ணணும்னு ஆசை. சோ ராஜா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பிசினஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நிறைய ஸ்டாக்கு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கணும், இன்டீரியர் டிசைன்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், என் கூட பிசினஸ் பார்ட்னரா ஜாயின் பண்றியான்னு கேட்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் ஓகே சொல்லி மணி இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் ரன் பண்றாங்க. இது பார்ட்னர்ஷிப்ல வரும். பிசினஸ் நல்லா ரன் ஆகுது. நிறைய கஸ்டமர்ஸ் வெளியூர்ல இருந்தும் வராங்க. இப்போ ராஜாவும் அவங்க ஃப்ரெண்டும் பிசினஸ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போக பிளான் பண்றாங்க. பக்கத்து சிட்டிலையும் பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணலாம், பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும், ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்காங்க. பட் அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவைப்படும். கவர்மெண்ட்ல கார்பரேட் மினிஸ்ட்ரியில ரிஜிஸ்டர் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கேபிட்டல் ரைஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க டிசைட் பண்றாங்க. சோ அவங்களோட கம்பெனியை பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சின்ன சின்ன பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கிட்ட கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்க. அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓனர்ஷிப்பை அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்காங்க. இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸில் வரும். பக்கத்து சிட்டிலலாம் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகுது. பிரைவேட் லிமிடெட்ல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸும் ஹாப்பியாக இருக்காங்க. பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்க்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. நாம ஏன் பிஸ்னஸை கண்ட்ரி ஃபுல்லாக டெவலப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காங்க. பிரைவேட் லிமிடெட் இன்வெஸ்டர்ஸ் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ பிரைவேட் லிமிடெட் இருக்க கம்பெனியை பப்ளிக் லிமிடெடா மாற்றி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணி மக்கள் கிட்ட இருந்து ஃபண்டை ரைஸ் பண்ணி அதை அவங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு கம்பெனியோட ஷேர்ஸை பிரிச்சும் கொடுக்குறாங்க. இது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸில் வரும். கம்பெனிஸோட 4 டைப்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சொமேட்டோ கம்பெனியை எடுத்துப்போம். இது ஜஸ்ட் லேர்னிங் வீடியோ தான், சொமேட்டோ ஷேர் பற்றின வீடியோ இல்லை. சொமேட்டோ கம்பெனி ஃபுட் டெலிவரியிலிருந்து ஏர்லி இன்வெஸ்டர்ஸுக்கு ப்ராஃபிட் டெலிவரி பண்ணதை எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். டிபிண்டர் கோயல் அண்ட் பங்கஜ்ங்கிற 2 IT கிராஜுவேட்ஸ் மக்களுக்கு ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃபுட் மெனு பற்றின டீட்டெயில்ஸு கரெக்டாக கிடைக்காத ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனாக 2008 ஃபூடி பேங்கிற நேமில் ஸ்மாலாக அவங்க ஐடியாவை பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி. அவங்க பிஸ்னஸ் ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆனதும் பிஸ்னஸை இன்னும் க்ரோ பண்ணுறதுக்கு பிரைவேட் லிமிட்டடாக ஃபார்முலைஸ்ட் பண்ணி 2010 ஜொமேட்டோ மீடியா பிரைவேட் லிமிடெட்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணாங்க.
10 இயர்ஸ் அப்புறம் கம்பெனியை இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவும் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸோட லிக்விடிட்டி பர்பஸ்க்காகவும் 2021 ஜூலையில் ஐபிஓ ரிலீஸ் பண்ணாங்க. கம்பெனியோட சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப்பை பப்ளிக் கிட்ட செல் பண்ணிட்டு 9.37 crores ஐபிஓ வழியாக கலெக்ட் பண்ணாங்க. அந்த அமௌண்ட்டை அவங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2021 ஜொமேட்டோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறின அப்புறம் யார் விருப்பப்பட்டாலும் ஜொமேட்டோ கம்பெனியோட ஓனர்ஷிப்பை மணி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பொதுவாக ஒரு கம்பெனி ஐபிஓ வரும்போது ஐபிஓ டேட்டு, ப்ரைஸ் பேண்டு, லாட் சைஸு, அலாட்மெண்ட் டேட்டு எல்லாத்தையும் 1 வீக் ஆர் அதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே என்னென்னு வரிசையாக பார்ப்போம். ஐபிஓ பீரியட் ஆர் ஆஃபர் பீரியட். செகண்டரி மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி ஐபிஓவில் உடனே ஸ்டாக்ஸ் வாங்க முடியாது. ஸ்டாக்ஸுக்கு ஆன்லைனில் டிமேட் அக்கௌண்ட் மூலமாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு 3 to 5 days வரை கொடுத்துருப்பாங்க. இந்த டேஸில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதை தான் இஷ்யூ பீரியட் ஆர் ஆஃபர் பீரியட்னு சொல்கிறோம். ஜொமேட்டோ கம்பெனியோட ஐபிஓ 2021 ஜூலை 14 ஜூலை 16 வரை அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸ் பேண்ட். கம்பெனிக்கு ப்ரைஸ் இவ்வளோதான்னு செபியும் கம்பெனியும் சேர்ந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இன்வெஸ்டர்ஸ் அப்ளை பண்ண முடியும். இதை தான் ப்ரைஸ் பேண்டுன்னு சொல்கிறோம். ஜொமேட்டோ கம்பெனி 72 ரூபாயிலிருந்து 76 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் லாட் சைஸ். செகண்டரி மார்க்கெட்டில் ஷேர்ஸை குவான்டிட்டி பேஸில் வாங்கிக்கலாம். 1 or 2 குவான்டிட்டி கூட வாங்கிக்கலாம். ஐபிஓ டைமில் ஷேர்ஸை லாட் சைஸில் தான் வாங்க முடியும். அதாவது ஒரு செட் ஆஃப் ஷேர்ஸை தான் மொத்தமாக வாங்க முடியும், ஒரு ஷேராக வாங்க முடியாது. இந்த செட் ஆஃப் ஷேர்ஸை தான் லாட்னு சொல்கிறோம். ஜொமேட்டோ கம்பெனி லாட் சைஸ் 195ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஐபிஓவில் ஷேர்ஸ் வாங்கணும்னா 195 ஷேர்ஸாக மொத்தமாக தான் வாங்கணும். ப்ரைஸு 72 ரூபாயிலேருந்து 76 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் 14,820 ரூபா வரை தேவைப்பட்டிருக்கும். பொதுவாக மெயின் போர்டு ஐபிஓ எல்லாம் ஒரு லாட்டுக்கு 15,000க்குள்ளே தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அலாட்மெண்ட் டேட். ஐபிஓ டைம்ல ஒரு கம்பெனில ஸ்டார்டிங்ல இருந்தே ஓனர்ஷிப்பை பில்ட் பண்ணணுங்கிறதுக்காகவும் லிஸ்டிங் கெயின்காகவும் அதிகமான இன்வெஸ்டர்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ கம்பெனி ஒரு 1000 ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதுக்கு 10,000 பேர் கூட அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் கம்பெனி 1000 ஷேர்ஸ் மட்டும்தான் அலாட் பண்ணுவாங்க. மற்றவங்களோட அப்ளிகேஷன்ஸுக்கு ஷேர்ஸ் கிடைக்காது. அதுக்காக ஃபர்ஸ்ட் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு இல்லை. இது ஒரு லாட்ரி மெத்தட் மாதிரி தான். 3 நாளும் அப்ளை முடிஞ்ச அப்புறம் ரேண்டமாக சூஸ் பண்ணி தான் ஷேர்ஸை அலாட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்டஸை ஆஃபர் பீரியட் முடிஞ்சு வித்தின் 1 வீக்கில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதை தான் அலாட்மெண்ட் டேட்னு சொல்லுவாங்க. அலாட்மெண்ட் டேட்டுக்கு அப்புறம் ஷேர்ஸை அப்ளை பண்ணி கிடைக்காதவங்களுக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்புறம் லிஸ்டிங். யாருக்கெல்லாம் ஷேர்ஸ் கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷேர்ஸை அப்ளை பண்ணாமல் ஈஸியாக செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். அப்புறம் லிஸ்டிங் கெயின். கம்பெனியோட பிஸ்னஸ் நல்லா இருந்தால் ஃபியூச்சரில் நல்லா வரும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஐபிஓ அப்ளை பண்ணி ஷேர்ஸ் கிடைக்காதவங்க லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வாங்கணும்னு நினைப்பாங்க. இப்படி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வாங்கணும்னு நினைக்கும் போது டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐபிஓவில் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸுக்கு லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஜொமேட்டோ கம்பெனி அலாட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு 2021 ஜூலை 23 லிஸ்ட் ஆச்சு. லிஸ்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 115 ரூபாய். 76 ரூபாய்க்கு ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம். லிஸ்ட் ஆகும்போது 115 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ 50% அபோவ் ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த டைமில் செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுத்தோம்னா அதைத்தான் லிஸ்டிங் கெயின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் ஒரு 10 daysல அபோவ் 50% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இந்த ஐபிஓ ப்ராசஸில். மார்க்கெட்டும் நல்லா இருந்து கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐபிஓ டைமில் லிஸ்டிங் கெயின் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் செகண்டரி மார்க்கெட்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். மார்க்கெட்டில் பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்னு 2 இருக்குது. பிரைமரி மார்க்கெட்டுங்கிறது தான் ஐபிஓ ப்ராசஸ். ஐபிஓவில் ஒரு ஷேரை அப்ளை பண்ணி வாங்குறது தான் பிரைமரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்டில் கம்பெனியோட ப்ரைஸை செபியும் கம்பெனியும் சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க. லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நார்மலாக பையிங் செல்லிங் டிமேட் அக்கௌண்ட் வழியாக பண்ணுறது தான் செகண்டரி மார்க்கெட். நார்மலாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி லிஸ்ட் ஆகியிருக்க கம்பெனியை வாங்குறது தான் செகண்டரி மார்க்கெட்டில் வரும். செகண்டரி மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஷேர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இங்கே ப்ரைஸை கம்பெனி டிசைட் பண்ணுறது இல்லை. மார்க்கெட் கண்டிஷன், டிமாண்ட் அண்ட் சப்ளை இது எல்லாத்தையுமே பொறுத்து பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஐபிஓனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு கம்பெனி ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை அப்ளை பண்ணணும்னா என்னென்னலாம் அனலைஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி எதுக்காக ஐபிஓ வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கம்பெனியோட விரிவாக்கத்துக்கு தேவைப்படும் பணத்துக்காக, அதாவது கம்பெனியோட growth, நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச்சு, நியூ மார்க்கெட் என்ட்ரிக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க.
பே ஆஃப் டெப்ட். எக்ஸிஸ்டிங் லோனை அடைச்சிட்டு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வருவாங்க. எக்ஸிட் ஃபார் ஏர்லி இன்வெஸ்டர்ஸ். பிரைவேட் லிமிட்டடாக இருக்கும்போது ஆர் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸோட லிக்விடிட்டி பர்பஸ்க்காக வருவாங்க. இம்ப்ரூவ் பிராண்ட் இமேஜ் அண்ட் விசிபிலிட்டி. கம்பெனியோட கிரெடிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் மீடியா அட்ராக்ஷனுக்காகவும் மக்கள்கிட்ட ஒரு பிராண்ட் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் வருவாங்க. பொதுவாக எல்லா ஐபிஓவும் இதில் ஏதாவது ஒரு பர்பஸ்க்காகவும் ஆர் மிக்சடு பர்பஸ்க்காகவும் தான் ஐபிஓ வராங்க. அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணணும். ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் ட்ரெண்டு, ப்ராஃபிட் மார்ஜின், டெப்ட் லெவல்ஸ், கேஷ் ஃப்ளோ, இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் வேல்யூஷன்ஸை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியில் எந்த அளவு லிஸ்டிங் கெயின் வர வாய்ப்பு இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் உதவியாக இருக்கும். அதாவது கம்பெனியோட ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிரே மார்க்கெட்டில் சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். கிரே மார்க்கெட்டுங்கிறது ஷேர் மார்க்கெட்டுக்கு வெளியே அதிகாரப்பூர்வம் இல்லாத ஒரு வர்த்தக சந்தை. எக்ஸாம்பிளுக்கு ஐபிஓவில் ஒரு ஷேரோட ப்ரைஸு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். அது கிரே மார்க்கெட்டில் 125 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுனா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 25 ரூபாய், அதாவது 25%. ஸோ இப்போ அந்த ஸ்டாக்கு லிஸ்ட் ஆகும்போது ஐபிஓ ப்ரைஸை விட 25% எக்ஸ்ட்ரா ப்ரீமியமில் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லிஸ்டிங் கெயினை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் யூஸ் ஆகும். ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸு, கிரே மார்க்கெட் ப்ரீமியம், இது எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஐபிஓவில் என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ். ஐபிஓவில் 2 lakhs வரை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஜென்ரலாக ஓவரால் ஐபிஓவில் 35% வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அலோகேட் பண்ணுவாங்க. நான் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஹெச்என்ஐ, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல், இவங்க ஐபிஓவில் அபவ் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ். கார்பரேட், ட்ரஸ்ட்டு, இவங்க எல்லாம் இந்த கேட்டகரியில் வருவாங்க. இவங்களுக்கு ஜென்ரலாக 15% வரை அலோகேட் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட், இவங்க எல்லாம் இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஜென்ரலாக 50% ஐபிஓ இவங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயீஸ். சில கம்பெனி ஐபிஓவில் அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இது ஜென்ரலாக 5% வரை அலோகேட் பண்ணுவாங்க. ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்ப்போம். ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா ஏஞ்சல் ஒன்ல ஃப்ரீயாவே ஓபன் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்க மொபைல் ஆப்பை ஓபன் பண்ணி அதுல ஐபிஓ செக்ஷன்ல கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டு நம்ம முன்னாடியே பார்த்த பிரைஸ், லாட் சைஸ் எல்லாம் கரெக்டா என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல யூபிஐ ஐடியை என்டர் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட்ல என்ன பேங்க் கொடுத்துருக்கோமோ அந்த பேங்கோட யூபிஐ ஐடியை தான் என்டர் பண்ணணும். யூபிஐ ஐடி கொடுத்ததும் நம்ம யூபிஐ ஆப்புக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வரும். அந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணணும். இப்போ ஐபிஓ எல்லாமே ஆஸ்பா மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க. அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அமௌண்ட், அதாவது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட்டை டெபிட் பண்ண மாட்டாங்க, அமௌண்ட்டை பிளாக் மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. அலாட்மெண்ட் டேட் அப்போ நமக்கு ஷேர்ஸை அலாட் பண்ணியிருந்தா அமௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிளாக் பண்ண அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஐபிஓ அப்ளை பண்ணிட்டோம். அலாட்மெண்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆஃபர் பீரியட் முடிஞ்சு 2 daysல அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது நம்ம லிங்க்இன் டைம் ஆர் கேஃபின்டெக் வெப்சைட்டில் போய் நம்ம பேன் நம்பர் ஆர் டிமேட் அக்கௌண்ட் நம்பரை வச்சு செக் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் நமக்கு கிடைச்சிருந்தா 2 working daysல நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸை கிரெடிட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஐபிஓவில் நமக்கு ஷேர் கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். ஐபிஓ அப்ளிகேஷனுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தா ஐபிஓ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கும். இன்கேஸ் ஐபிஓக்கு கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருந்தா ஐபிஓ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கும். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தா அப்ளை பண்ண எல்லாருக்கும் ஷேர்ஸ் கிடைக்கும். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தா லாட்ரி மாதிரி ரேண்டமாக சூஸ் பண்ணி தான் அலாட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இதில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கட் ஆஃப் ப்ரைஸில் அப்ளை பண்ணணும். இது ப்ரைஸ் பேண்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 daysலயே அப்ளை பண்ணணும். அதுக்காக 3rd day அப்ளை பண்ணா ஐபிஓ கிடைக்காதுன்னு இல்லை. லாஸ்ட் டைம்ல டெக்னிக்கல் இஷ்யூ, யூபிஐ அப்ரூவ் டிலே ஆகுறது, இந்த மாதிரி மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 daysல அப்ளை பண்ணா நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணாலும் கூட புரோக்கர்ஸ் அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவாங்க. ஸோ நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடலாம். ஒரே ஒரு பேன் கார்டில் அப்ளை பண்றதுக்கு பதிலாக நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க பேர்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 2-3 பேன் கார்டில் அப்ளை பண்ணா ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ல அலாட்மெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஐபிஓ அப்ளை பண்றதுல இந்த 3 மிஸ்டேக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. கம்பெனியை பத்தி அனலைஸ் பண்ணாம ஹைப்பை பேஸ் பண்ணி மட்டும் இன்வெஸ்ட் பண்றது, லிஸ்டிங் கெயின்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்றது, லாஸ்ட் டைம்ல அப்ளை பண்றது, இதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஐபிஓ பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வெல்த் கிரியேட் பண்ணுற ஜேர்னியில் இணைந்து செல்வோம். நன்றி.